அர்த்தநாரீஸ்வரர் வருகின்ற காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காட்சி உங்கள் கண்களில் தென்பட்டா ஓம் நமச்சிவாய போற்றி எனும் பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்கன்னா சென்று வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரலாம். குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையுங்க. நாம் பார்க்க போகிற காட்சி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் காட்சி அளிக்கக்கூடிய வருகின்ற பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் மனதார நீங்கள் சிவனை வழிபட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் விரைவில் நடைபெறுங்க. மேலும் இந்த சிவனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு உண்டாகும். இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 4:30 மரகத லிங்கம் வைத்து சிறப்பு பூஜைகளும் செய்வாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் செய்துட்டு நீங்கள் ஓம் நமச்சிவாய போற்றி என்னும் பதிவை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய வேண்டுதலை வச்சா நிச்சயம் நிறைவேறுங்க. ஆகவே மார்கழி மாதம்னா அனைத்து கோவில்களும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்படும். அந்த வகையில் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மார்கழி மாதத்தில் மட்டுமே மரகதலிங்க தரிசனத்தை காண பக்தர்கள் பார்த்தீங்கன்னா திரள்வாங்க. மார்கழி மாதம் பிறந்துட்டாலே அனைத்து கோவில்களும் திருவிழா கோலமாக இருக்குங்க. சில கோவில்களில் இந்த மார்கழி மாதத்துக்கு உரிய சில சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க. அந்த வகையில் ஆண்டாள் கோயிலில் கேட்கவே வேண்டாம். அதே போல் நாள்தோறும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடத்தப்படும். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய மலை மீது அருள்பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலை 4:30 மரகத லிங்கம் வைத்து பூஜைகள் நடத்தப்படுதுங்க. திருச்செங்கோடு மலை மீது பாகம்பிரியா சமேத அர்த்தநாரீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரா. ஆண்டு முழுக்க மூலவரான அர்த்தநாரீஸ்வரர் சன்னதிக்கு முன்னாடி நாள்தோறும் அதிகாலையில் ஒரு லிங்கம் வைத்து வழிபடுவது செய்யப்படுது. ஆனால் இந்த மார்கழி மட்டும்தாங்க. பிறகு மகரிஷி வழிபட்ட மரகத லிங்கம் வைத்து சிறப்பு பூஜைகளும் வழிபாடும் நடத்துகிறாங்க. மார்கழி மாதத்தில் அதிகாலை 5 மணிக்குள்ள கோவிலுக்குள்ள செல்லும் பக்தர்கள் மட்டுமே இந்த மரகத லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியுமா, பூஜையில் பங்கேற்க முடியும்னு சொல்லுவாங்க. கோவில் தரப்பிலிருந்து மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா முழுவதுமே மலை கோயிலில் அதிகாலை 3:30 தொடங்கி காலை 7 மணி வரை மரகதலிங்கம் அபிஷேகம் நடத்துகிறாங்க. மரகதலிங்கத்திற்கு தரிசிக்க இந்த நேரத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவது உண்டுங்க. ஆண்டுதோறும் காண முடியாத மரகத லிங்கத்தை இந்த மார்கழி மாதத்தில் காண்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற 7 சிவத்தலங்களை வரிசையில் பற்றின 2வது தலம்தாங்க திருச்செங்கோடு. கணவன் மனைவி இருவருமே மனமும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் நினைத்தீங்கன்னா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர வேண்டும்னு வழிபட வேண்டிய தலம்தாங்க இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருத்தலங்க. நீங்கள் ஈரோட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தொலைவில், சேலத்திலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருச்செங்கோடு தலம் அமைந்திருக்கு. இங்கு பார்த்தீங்கன்னா சிவத்தலங்களில் அனைத்திலுமே மூலவராக சிவபெருமான் லிங்க திருமேனோடு தான் காட்சியளிப்பார். ஆனால் இந்த தலத்தில் அர்த்தநாரீஸ்வரராக ஒரு பாதி ஆண் உருவமாகவும் மறுபாதியில் பெண் உருவமாகவும் அதற்குண்டான அலங்காரம்னே முழு வடிவமே சுமார் 6 அடி உயரம் உள்ளவராக தான் காட்சி தராரு. இரவி கேதார கௌரி விரதம் இருந்து சிவனை பூஜித்துட்டு இறைவனின் திருமேனியில் ஒரு பகுதியை தம்முடையதாக பெற்று என்று இறைவனை விட்டு பிரியாமல் இருக்க வரம் பெற்றிருக்கா. இத்தலத்தில் இறைவன் இறைவி எப்போதுமே சேர்ந்து தரிசனம் தருவதால் பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர் கூடி வாழவும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படவும் தரிசிக்க வேண்டிய ஒரு பரிகார தலமாகவும் இருக்குங்க. தேவார பதிகங்களில் பார்த்தீங்கன்னா கொடிமாட செங்குன்றுன்னு பாடப்பெற்ற சிவஸ்தலம் தான் இந்த திருச்செங்கோடுன்னு சொல்கிறாங்க. இந்த சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கோவில் மேற்கு நோக்கி சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கு. இந்த மலை செந்நிறமாக இருப்பதால் செங்கோடுன்னு பேர் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1900 அடி உயரத்தில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 1250 படிக்கட்டுகள் கொண்ட வழியில் ஏறியும் மலைப்பாதை வழியாக பேருந்து கார் மூலமாகவும் நீங்கள் சென்று வழிபடலாம். குன்றின் உச்சிக்கு சென்றவுடனே வட திசையில் 5 நிலை ராஜகோபுரம் வரவேற்குங்க.
கோவிலில் மதில் சுவர் கிழக்கு மேற்காக 260 அடி நீளமும் வடக்கு தெற்காக 170 அடி நீளமும் கொண்டதாக இருக்கு. மேலும் அர்த்தநாரீஸ்வரர் மாதோருபாகர்னு அழைக்கக்கூடிய மூலவர் சுமார் 6 அடி உயரம் உள்ள ஒளிப்படாத சுயம்பு திருமேனியாக பாதி பார்த்தீங்கன்னா ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சி தருவார். தலையில் ஜடா முகுடம் தரித்து பூர்ண சந்திரன் சூடி கழுத்தில் ருத்ராட்சமும் தாலி அணிந்து கொண்டு கையில் தாண்டாயுதன் வைத்திருப்பார். அம்பிகையின் அம்சமாக இடது பாக காலில் கொலுசு இருக்கும். சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் என்பதால் வலதுபுற வேட்டியும் இடதுபுறத்து சேலையும் அணிவிப்பாங்க. இங்கு மூலவருடைய காலடியில் இருக்கக்கூடிய தேவ தீர்த்தம் எக்காலத்திலும் வற்றாமல் சுரந்து கொண்டே இருப்பதாகவும் சொல்லப்படுது. இங்கு மூலவரை தரிசிக்க வருபவங்க இந்த தீர்த்தம் வழங்குறாங்க. வைகாசி விசாக நாளில் இவருக்கு திருக்கல்யாண வைபவமும் நடத்தப்படுது. அப்போது அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் தாலி அணிவிப்பாங்க. அம்பிகை தனியே இல்லாததால் இப்படி செய்யப்படுதுங்க. மேலும் இந்த கோவிலில் வடக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய செங்கோட்டு வேலவர் சன்னதி மிகவும் புகழ் பெற்றதுங்க. ஏன்னா தினமும் உச்சி காலத்தில் மட்டும் இவருக்கு அபிஷேகத்தோடு முதல் பூஜை நடத்துகிறாங்க. அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகனை பற்றி பாடியிருக்காராம். செங்கோட்டு வேலவர் சன்னதிக்கு முன்னே இருக்கக்கூடிய மண்டபத்தின் தூண்களில் காணக்கூடிய சிற்பங்கள் கலை நுணுக்கத்தோடு சிற்ப வேலைப்பாடுகளோடு சிறப்பாக காட்சியளிக்குங்க. மேலும் சிவனின் இடது பாகம் பெற அம்பாள் பூஜித்த லிங்கமும் மூலஸ்தானத்துக்கு உள்ளே இருக்கு. காலை மதியம் மாலைன்னு நடக்கும் பூஜையின் போது மட்டும் இந்த லிங்கத்தை அர்த்தநாரீஸ்வரர் அருகில வைத்து பூஜிப்பாங்களாம். இந்த பூஜைகளை அம்பிகையே செய்வதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. உச்ச காலத்தில் இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும். படிக்கட்டுகள் வழியே மலைக்கு செல்லக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா பாறையில் செதுக்கப்பட்டுள்ள நாக சன்னதி பிரசித்தி பெற்றதுங்க. நாக தோஷங்களை நீக்குவதற்காக இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகை தராங்க. ஆதிசேஷனும் மகாவிஷ்ணுவும் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. ஆதிகேசவ பெருமாள்னு பெயரில் இங்கு மகாவிஷ்ணு தனி கோவிலில் காட்சி தராரு. இங்கு வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது இவருக்கு தனியே கொடியேற்றப்பட்டு 10 நாள் திருக்கல்யாணமும் பின் தேரோட்டமும் நடத்தப்படுது. இங்கு சிவராத்திரி என்று இரவில் இவருக்கு 4 கால பூஜை நடப்பது விசேஷங்க. ஏகாதசி நாட்களை கருட சேவையும் சாதிப்பார். அதே போல் அர்த்தநாரீஸ்வரருடைய சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருப்பதால் இந்த நாளில் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகமும் நடத்துவாங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்க தோஷங்கள் நீங்க இவரை வணங்கி வழிபடலாம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் தமிழக சிற்ப கலைத்திறனுக்கு சிறந்த ஒரு உறைவிடமாகவும் இருக்குங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னா கருவறை சிற்ப வேலைப்பாடு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கு. சிவன் இல்லை எனில் சக்தி இல்லை, சக்தி இல்லை எனில் சிவம் இல்லை எனும் போதனை நமக்கு வழங்கியதா உணர்த்தும் விதமாக இடபாகத்தை உமையாளுக்கு தந்தரளி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு. அர்த்தநாரீஸ்வரர் திருநாமத்தோடு கோயில் கொண்டு இருக்கக்கூடிய ஆலயங்கள் மிக குறைவாக தான் இருக்கும். இந்த திருச்செங்கோடு கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. கோட்டில் பெரிய மலைமுகடு, நாகமலை, சிறிய முகடு, நந்திமலைன்னு சொல்லுவாங்க. திருச்செங்கோடு மலையே நாகசலம், நாகமலை, நாககிரின்னு சொல்லப்படுதுங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் ஒரு புறமும் பாண்டீஸ்வரர் கோயிலில் இன்னொரு பக்கமும் இருக்குது. அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவதால் கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை பலப்படும். மேலும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு, கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரன்னு நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு ஜாதகத்தில் களத்திர ஸ்தானாதிபதி பகை வீட்டில் இருந்தாலோ, நீச்சம் பெற்று இருந்தாலோ, சூரியனோடு கூடியிருந்தாலோ, பாவ கிரகங்களோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். ஜாதகத்தில் 2வது இடமும் 7வது இடமும் பலமிழந்து இருந்தாலும், அஷ்டமஸ்தானத்தில் சப்தாமதிபதி பாவ கிரகங்களோடு இணைந்தாலும் இல்லத்தில் ஒற்றுமை குறையும். எப்போதும் சண்டை சச்சரவு உருவாகிட்டே இருக்கும். வழிபாட்டின் மூலம் அமைதி பார்க்க முடியும். குடும்ப ஒற்றுமை சீராக்கியும் கொள்ளலாம். நீங்கள் அர்த்தநாரீஸ்வரை வழிபட தொடங்கினாலே கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலும். ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதாக இருந்தீங்கன்னா பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகளை வழிபடுவது ரொம்ப சிறப்புங்க. வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்லது.
இந்த கோவிலில் சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபடலாம். மேலும் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் நாக்கநல்லூர் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலும் சிறப்பான தலங்களாக அமைந்திருக்கு. குடும்பத்தில் அமைதி நிலவும், கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும், ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய கலத்திர தோஷங்கள் நிச்சயம் நீங்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.